உங்களோட எவிக்ஷன்ல ஒரு சைடுல வந்து இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் பார்க்க முடிஞ்சாலும் இன்னொரு சைடு பார்வோட ரியாக்ஷன் நீங்க வெளியே வந்து அது பார்த்திருப்பீங்கல்ல. ஆமா, அதை காட்டினாங்க எனக்கு. அந்த போட்டோ மாதிரி அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, பக்கத்துல வந்து வினோத் சார் இருக்கிறது, அது காட்டினாங்க. எனக்கு வந்து மற்றவங்களாம் அப்படி சொல்லும்போது எனக்கு தோணவே, எனக்கு பெருசா பார்வதி கிட்ட இருந்து இதுதான் எதிர்பார்க்க முடியும். பார்வதி என்ன பண்ணுவாங்க, நான் போனா வெடிச்சு கொண்டாடுவாங்க. அவங்க டே 1ல இருந்து அதுதான் எதிர்பார்த்தாங்க. அப்போ நம்மள அறியாம ஒரு இது வந்துரும்ல, அதுதான் அவங்க சந்தோஷமா சிரிச்சாங்கன்னா சூப்பர். ஆனா எங்க எனக்கு கொஸ்டின் ஆகுதுன்னா, நீ இப்படி பண்ணன்னு சொல்லும்போது இல்ல நான் சாண்ட்ராவோட இதுக்காக சந்தோஷப்படலன்னு ஒரு இடத்துல நிற்கும் போது தான் அது பார்வதி கிடையாது. ஒருவேளை ஆமாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு சிரிச்சேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, அது அங்கதான் ஐயா இது பார்வதி இல்லையே அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கேள்வி, இப்ப பாரு எவிக்ட் ஆயிருந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பீங்க? நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேங்க, ஆனா வருத்தப்பட்டிருக்கவும் மாட்டேன். என்னன்னா பாரு ஒரு நல்ல கேமர், ஆனா அவங்க அந்த கேமை வந்து தப்பான இதுவா எடுத்துட்டு போனாங்க. ஸோ அவங்க நானுமே இந்த வீட்டில் அவங்களோட நெகட்டிவிட்டி காரணமா, அவங்க தப்பான முன்னுதாரணமா இருக்கிறது காரணமா அவங்க எவிக்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் கண்ணீர் வடிச்சேன்னா அது முதல்ல கண்ணீர் மாதிரி, அது இல்லை. நான் வந்து சூப்பர் சரியான முடிவுன்னு தான் நினைச்சிருப்பேன். ஆனா இப்படி சிரிச்சு இப்படி கொண்டாடி இருக்க மாட்டேன். தட்ஸ் நாட் மீ. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போச்சு இல்லையா, நீங்க விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே அவங்கலாம் வந்து பாரு எவிக்ட் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சந்தோஷம் இருக்கும் பட் ஆனா அதை காமிச்சிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன். அதுதான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கும், ஆனா அது கொண்டாடி சிரிச்சு அது கஷ்டம் தானேங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான். உண்மையிலே நான் கொண்டாடவும் மாட்டேன், புரியுதுல. மகிழ்ச்சி இருக்கும், அப்பா எவிக்ட் ஆயிட்டாங்கன்ற ஃபீல் இருக்கும் தான்.